கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நாள் நமக்கு? பிள்ளைங்க சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுங்க. சரி, முதலாவது இங்க வருகைக்கு வந்து உங்களுக்கு பேச வேண்டும் என்று வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மேக்சிமம் லாண்டாரில் இருக்கும்போது எங்கேனாலும் இப்போ ஸ்கூல் ஃபங்க்ஷன்னா போயிட்டு அட்டன் பண்ணுறது வழக்கம். நான் பணக்குடியில் இருக்கும்போது லாரன்ஸ் அவர்கள் ரொம்ப பழக்கம் ஆனாங்க. அங்கே ஒரு ஸ்கூலில் இருக்கும்போது அடிக்கடி என்னை கூப்பிடுவாங்க. நாங்கள் போய் மாணவர்களுக்கு வேண்டிய என்ன அறிவுரை கூறணுமோ செலுத்தி விட்டு வருவது என்னுடைய வழக்கம். ஆனால் அதிக நாட்களாக இப்போது எங்கேயும் செல்லவில்லை. பணி நிமித்தமாக நிறைய இடத்துக்கு போக முடியாது இல்லையா? அதனால் இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி என்னை இங்கே வரவழைத்த நிர்வாகத்தினருக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி முக்கியமான நாள்னு சொன்னாங்க. இல்லை பேரன்லாம் சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன முக்கியமான நாள்? பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கிலிருந்து லீவு, அவங்களுக்கு சந்தோஷம். பேரண்ட்டுக்கு ஸ்கூலுக்கு போய் தொலையா இல்லையே அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா? என்றாலும் எல்லா பேரண்ட் அப்படி நினைப்போம். ஆனால் மனதில் என்ன நினைப்போம்? பிள்ளைங்க நம்ம கூட சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடணும், இந்த லீவ் நாட்களை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா? பின்னாடி கரெக்ட் தானா? பின்னாடி எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. எல்லாம் அப்படி கை தூக்கலாமா? ஹாய் சொல்லுங்கலாம். ஓகே, வெரி குட். சரி, எல்லாம் ஒரு உற்சாகமாக இருக்கணும்ல இல்லையா? அதுக்காக தான். அதாவது நம்ம பிள்ளைகள்கிட்ட அன்பு செலுத்துகிறோம் இல்லையா? அந்த அன்பு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அன்பாக இருக்கணும் தான் கடவுள் நம்மகிட்ட எல்லா இடமும் சொல்கிறார். எல்லா மதத்தினரிலும் எல்லா இதுலேயுமே ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள். ஆனால் நம்ம பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தெரியுமா? பெரியவங்க சொல்லுங்க, தெரியாது இல்லையா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. அப்படிதான் அப்பனும் உங்கள் அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா? நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் 70லேயோ 75லேயோ படித்த மாதிரி இப்போ இல்லை. பேரண்ட் நினைக்கலாம். கொஞ்சம் அப்படி பின்னாடி கொஞ்சம் கவனிக்கலாம். பேரண்ட் நினைக்கலாம் நம்ம பிள்ளைகள் இப்படி வரணும், பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், ஒரு இதுக்கு வரணும், நாப்பட்ட கஷ்டப்பட்ட படம் கிடையாது, நல்ல முறையில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆனால் காலகட்டத்தில் இப்போது விஞ்ஞானம் எங்கேயோ போயிட்டுருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பெரியவங்க இன்னும் பழையதிலே உட்காந்துட்டு இருக்கோம். நைட்டானா வெளியே போகாதடா, தொட்ட பிள்ளைன்னா நீ அந்த விளையாட்டுக்கு போகாத, இந்த இடத்துக்கு போகாத, அப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் ஒருவருக்கொருவர் நம்ம அன்பை வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்ம பேரண்ட பிள்ளைகளை ரெகுலர் அட்டெண்டன்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா? நான்லாம் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன், ஆனால் ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருக்கும். என் கூட சேர்ந்தவங்களாம் கட் அடிப்பான். ஆனால் நான் எப்படியாவது எங்கள் அம்மா காதை முறிக்காது என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்கு போனிடுவாங்க. கடமைக்காவது போயிட்டு வருவேன், அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன. அதனால் ரெகுலர் அட்டெண்டன்ஸ் போயிருக்கிறாங்க. நல்ல பேரண்ட் நல்ல முறையில் வளர்த்துருக்கீங்க. இதே மாதிரி பிள்ளைகளையும் போக சொல்லணும். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் போனால் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப மெயின். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் அதை ரொம்ப ஸ்கூல் லைஃப்லேயே கற்றுக்கிட்டேன். எப்படின்னா, நான் ஹாஸ்டலில் இருந்தேன், 6th ஹாஸ்டல். அப்போ நாங்கள் இங்கே ஸ்கூல்லேருந்து ஹாஸ்டலுக்கு போகணுன்னாலே பை க்யூவில் தான் போவோம். சும்மா ஆடு மாடு மேய்ச்ச மாதிரி போக மாட்டோம், பை க்யூவில் தான் போவோம். 2 பேராக போவோம். அப்போவே உள்ள டிசிப்ளின் இப்போ வர நமக்கு கடவுள் என் தலையில் வைத்தது அது டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான். இன்னும் இப்படி தான் போயிட்டுருக்குது. ஆனால் பிள்ளைங்களை நல்ல முறையில் படிக்க வைக்கணுங்கிற பெற்றோர் இது தான். ஆனால் அவங்க ஸ்டைலில் விட்டுருங்க. இப்போ ரொம்ப கம்பல் பண்ணாதங்க. ஆனால் வாட்ச் பண்ணிவிடுங்க. படிக்கிறானா, என்ன போகிறான், எங்கே போகிறான்,
அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னுடைய முக்கியமான அறிவுரை. நிறைய பேர் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க, படிக்க வேண்டாக்கான்ட்டு அடிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த நிலைமைக்கு போக வேண்டியது இல்லை. இப்போ எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிடுச்சு. ஸ்கூல்லையே நல்லா படிக்க வைக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து அவங்களே படிக்கணுங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. ஆனால் வாட்ச் பண்ணக்கூடியது பெற்றோராக நம்ம கடமை. ஏன்னா வெளியில் எப்படியும் 5 விரல் ஒன்று போல இருக்கா இல்லைல்ல, ஏதாவது ஒரு பையன் படிக்காமல் அங்கே ஸ்கூலில் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பசங்க கூட இவங்க போய் சேரும்போது தான் நம்மளுடைய பசங்களுடைய மென்டாலிட்டி மாறுகிறது. அப்போது நம்ம வீட்டில் வந்து நல்லா ஏமாற்றுவாங்க. என்ன, நம்மளும் பெற்றோர்கள் ஒரே ஒரு பிள்ளை வச்சுருக்கேன், ஒரே ஒரு பையன் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவனுக்கு எவ்வளோ இலக்காரம் கொடுக்கணுமோ அவ்வளோ இலக்காரம் கொடுப்பீங்க. அம்மா தண்டிச்சா அப்பா பிடிக்கும், அப்பா தண்டிச்சா அம்மா பிடிக்கும். தண்டிக்காமையும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த சமயம் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், வாட்ச் பண்ணிவிடுங்க. அதே போல் வந்து இப்போ செல்ஃபோன், எல்லாருமே வந்து செல்ஃபோன் கொடுக்குறோம். பிள்ளைங்க வந்து முன்னாடி பெரியவங்க சொல்லுங்கள், அழுதா என்ன செய்வீங்க? பிள்ளை அழுதா என்ன செய்வீங்க? ஒரு காலத்தில் தொட்டிலில் போட்டு கிளு போட்டு ஒரு இதை போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்து பார்த்துக்கிட்டே இரு அப்படின்றாங்க இல்லையா? அதானே நடக்குது. மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணுங்க. பிள்ளைகள் அழதான் செய்யும். அதுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க பெற்றோர்கள், என் பையன் செல்லில் அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாங்க. அது ஒருத்தருடைய கண்ணை பாதிக்கிறது, அவனுடைய லைஃபே பாதிக்கிறது. அவன் அதில் ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிவிடுகிறான். அதனால் இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. நம்ம செல்ஃபோன் கையில் இருக்கிறதுனால செல்ஃபோன் தான் கேட்குறான். அதனால் நம்ம உடனே கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அதையும் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு காலேஜ் போன பிறகு அந்த டைம் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. மற்றபடி இப்போ எல்லாமே ஸ்கூலில் இது பண்ணுறாங்க. அதே போல் உணவு முறை எதுக்கு எடுத்தாலும் இப்போ என்ன வந்துடுச்சு, சொமாட்டோ அது இதுன்னு சொல்லி வந்துடுச்சு. அவங்க அதனால நம்ம வந்து வெளியில் கூப்பிட்டு போய் நிறையா வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்சிமம் வீட்டில் பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு கொடுங்க. நல்லா முன்னாடி மாதிரி வயிற்றை ஃபுல்லாக அடைக்கணும்னு நினைக்காதங்க. ஹெல்த்தி ஃபுட்டாக நல்லா ஈஸியாக கொடுத்து அதுக்கிட்ட மாதிரி வளர்த்துக்கொள்ளுங்க. முக்கியமாக வேண்டுகோள், செல்ஃபோன் மேக்சிமம் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்க. சரியா? பண்ணிடலாமா? அதே போல் வந்து படிக்கும் காலத்தில் ஒரு காலேஜ் இப்போ 12th முடிச்சிட்டாங்க, காலேஜுக்கு போயாச்சுன்னா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எல்லாம் வெளியில் போய் படிக்க வைக்கிறீங்க. மேக்சிமம் நிறைய பேர் வெளியே படிக்க வைக்கிறீங்க. பிள்ளைகளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இதை தாண்டி போகக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதனால் வெளியில் போனாலும் படிக்கும்போது நம்மளுடைய கண் பார்வையில் அடிக்கடி போய் சந்தித்து கொள்ளுங்கள். வாரம் போய் பாருங்கள். நம்மளுடைய அரவணைப்பில் இருக்க வேண்டும். இப்போ வந்து வெளியே இடத்துலாம் போயிட்டீங்கன்னா கலாச்சாரமே வித்தியாசமாக மாறிவிடுகிறது. நிறைய பேர் வருத்தப்படுறாங்க பின்னாடி வந்துருந்துட்டு. அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படாமல் பெற்றோர்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்க ஒன்றும் கவனிக்கிற மாதிரி இல்லை. பெற்றோர்கள் உங்களுக்கு தான் வந்து இது சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். அதனால் கவனிப்பிலே நீங்கள் வச்சுக்கிடுங்க. நல்ல முறையில் படித்து நல்ல ஒரு பதவிக்கு வரணும். படித்தால்தான் நமக்கு நாளைக்கு சொல்லுங்க, சில அரசியல்வாதிங்க சில இதில் இருக்காங்க, அவங்கெல்லாம் படிக்காத செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. படித்தால் தான் நம்மளுடைய அறிவு இருக்கும். நம்ம அதை எப்படி பண்ண வேண்டும், என்ன செய்ய வேண்டுங்கிற ஒரு நிலைமை இருக்கும். அதனால் நல்லா படிக்க வைங்க. இப்போ நிறைய பேருக்கு போலீஸுக்கு போகணுன்னு ஆசையாக இருப்பாங்க. கேளுங்க, நான் பேசுனதுனால எப்படியா போலீஸுக்கு போகணும் அப்படின்னு இருப்பாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு நேரம் எடுத்துட்டிங்கன்னா உயர் அதிகாரிகள் IPS IAS எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போது நீங்களே சொல்லுங்கள், எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப கம்மியான இதில் இருக்கிறாங்க. கன்னியாகுமரினா படிக்கிற மாவட்டம் அப்படின்னு சொன்னாங்க, எஜுகேஷனல் இல்லை ஒரு இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வேலை வந்து முக்கியமான போஸ்ட்டுகளை நான் இருந்ததா பார்க்கல. அதனால் நல்ல முறையில் படித்து நல்லா என்னையை போல் இல்லாமல் போலீஸாக வந்து சேரணும் இல்லாமல் நல்ல ஒரு IAS அதிகாரியா IPS அதிகாரியா
படிக்க வைக்கணும் அங்கிற ஒரு எய்மில் நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. அதுக்கு சும்மா பழைய மாதிரி சும்மா ஸ்கூலுக்கு போன்னு சொன்னால் முடியாது. நிறையா இது படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அதை முடியும். நிறைய கிளாஸுக்கு போக சொல்லுங்கள், விளையாடுற டைம் விளையாட சொல்லுங்கள். அவன் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரேமே படின்னு சொல்லக்கூடாது. அந்த இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதே போல் வந்து பிள்ளைங்கள் வந்து இந்த வயசில் எதுவுமே தெரியாது, உங்களுடைய ஒரு நிலைமைக்கு வரும்போது தான் அவங்களுடைய இது தெரியும். அதே மாதிரி நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் நல்ல முறையில் அவங்களையும் ஊக்குவிங்க. அதே போல் வந்து இந்த பெற்றோர்கள் இந்த நம்ம ஊரில் என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் ஏமாறுறாங்க. நான் அந்த இதில் இருக்க போய் நான் அங்கே இருக்க போய் நான் சொல்கிறேன், நிறைய வந்து வீட்டுக்காரங்கெல்லாம் நல்லா வேலை செய்கிறீங்க, லேடிஸ்லாம் பார்த்தா நல்லா சின்ன சின்ன வேலை செய்கிறீங்க, எங்கேயாவது நம்ம இப்போ இருக்கிற பணத்தை கொண்டு எங்கேயாவது கொண்டு போடுறீங்க. அவன் நிறைய தரேன்னு சொல்கிறான், உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வந்துச்சுடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லேடிஸுக்கு ஏன் சொல்கிறேன்னா நிறைய கம்ப்ளைண்ட் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே நிறைய லேடிஸ் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். உடனே அவங்க சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு நல்லா பணம் கிடச்சிது அப்படின்னு. இவங்களே யோசிக்கிறாங்க, நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு திருப்பி போடுறாங்க. இப்படி போட்டு இது பண்ணுறாங்க. கொஞ்சம் பணம் வந்தானே திருப்பி கொஞ்ச நாள் பார்த்தா அவன் எங்கேயோ ஓடி போயிடுறான். அப்புறம் வந்து சார் நம்பி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி யூஸ் இல்லை, அவன் திவாலாகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. நான் நிறைய பார்த்ததில் அதே மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல, படித்தவங்க இருக்க எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நல்லா ஏமாத்துறான். ஏமாறுறவங்க இருக்க மட்டும் ஏமாத்துறவன் என்ன செய்வான், ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பான். அதனால் அதில் விழிப்புணர்வாக இருங்க. என் சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும் பக்கத்தில் அவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அவசரப்பட்டு கொடுத்தாச்சுன்னா அது திரும்பி வாங்குறதுக்குள்ளே நம்ம அன்பை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, முறிக்க வேண்டியது இருக்குது. எனக்கு எலிஜிபிள் என்கிட்ட அன்னைக்கு இருந்தாலும் உனக்கு 10,000 ரூபா தர்றேன், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. அது வந்து நம்ம தகுதிக்கு ஏற்ப கொடுத்துட்டோன்னா 5,000 ரூபான்னா 5,000 ரூபா நான் தர்றேன், வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி. அந்த இதில் கொடுத்தாதானே தவிர நீங்கள் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அது கண்டிப்பாக வராது. அந்த அமௌண்ட்டை திருப்பி ரெக்கவரி பண்ணுறது கஷ்டம்ல, அவங்களுக்கே கஷ்டம் தானே. அதனால் இதை நான் சொல்கிறது தவறாக இருந்தால் இது பண்ணிவிடுங்க, மற்றபடி நல்லா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இதில் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப நம்பிக்கை அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி, கடைசியில் அண்ணன் தம்பி உறவு போயிடுது, அக்கா தங்கச்சி உறவு போயிடுது. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன அதனால் பெற்றோர்களுக்கு தான் சொல்கிறேன், எதுலன்னாலும் விழிப்பாக இருங்க. ஒரு அன்பை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளே வைத்துக்கொண்டு நம்மளுடைய உணர்வுகளின்படி நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவங்களுக்கு நம்ம ரொம்ப அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியணும் அவசியம் இல்லை. நம்ம அன்பை வெளிப்படுத்தணும்னா எல்லாட்டையும் சொல்லணுங்கிறது இல்லை. நம்ம அன்பு செலுத்துகிறோம், எப்படி செலுத்தணும் அப்படி செலுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக சிறப்பாக அவர் கல்வியை பற்றி அவருடைய அறிவுரையை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கூறினார்கள். அவர்களை உண்மையிலே பாராட்டுகிறோம். கல்விக்கு பாலமாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும், ஆசிரியரும் இருக்க வேண்டும். நம்முடைய மாவட்டத்தினுடைய காவல் கண்காணி